வெல்கம் டு எம்மி கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேப்பர் வால் ஹேங்கிங். அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்னு பார்க்கலாம். A4 ஷீட் கலர் பேப்பர், பென்சில், சிசர், கம், ஸ்கேல். இப்போ நம்ம பேஸ் செய்ய போகிறோம். இந்த 2 கலரும் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நம்ம இப்போ எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். இப்போது நான் எடுத்திருக்க A4 ஷீட்டோட சைஸ் அண்ட் மெஷர்மெண்ட் பார்க்க போகிறேன். அது ஹோலாக பார்த்திங்கன்னா 28 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ அதை நான் 4 டிவைட் பண்ண போகிறேன். அந்த 4 இது நான் 7 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணி இப்போ நான் அதுக்கான மெஷர்மெண்ட்டை எடுக்க போகிறேன். பேப்பர் நான் மெஷர்மெண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் 7 சென்டிமீட்டருக்கு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். 4 இதுவாக டிவைட் பண்ணி பேலன்ஸ் கொஞ்சம் இருக்கும். ஸோ இதை நான் மடித்து விட போகிறேன். எப்படின்னா அந்த ஸ்கேலை ஹெல்ப்பில் நான் இதை மடித்து விட போகிறேன். ரொம்ப ஃபோர்ஸ் நான் பண்ணி நான் லைன் ட்ரா பண்ணல. ஸோ இதை லைட்டாக நான் ப்ரெஸ் பண்ணி விடுறேன். நான் லைன் ட்ரா பண்ண மாதிரியே மடித்து வச்சுட்டேன். இங்கே எக்ஸஸாக நான் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நான் கம் பேஸ்ட் பண்ணுறேன். இதை எப்படி பேஸ்ட் பண்ணணுன்னா அந்த எட்ஜஸை அந்த இடத்துல சேர்ந்து வச்சு ஸோ அந்த கம்மை இருக்கிற இதுவை மேலே ஃபோல்ட் பண்ண போகிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு அழகான பாக்ஸ் மாதிரி கிடச்சிருக்கும். நான் இப்போது இந்த இடத்துல கம் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல உள்ளே தள்ளின மாதிரி அந்த 2 எட்ஜஸையும் ஒன்று சேர்த்து மடிக்க போகிறேன். இந்த சைடும் அந்த நடுவில் இருக்கிறத உள்ளே தள்ளி ப்ரெஸ் பண்ண போகிறேன். ப்ரெஸ் பண்ணது நம்மளுக்கு 12 பீசஸ் தேவைப்படும். இதில் ஒரு 3/4 அளவுக்கு நான் ப்ரெஸ் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இது எந்த மெஷர்மெண்ட்டும் கிடையாது. இதில் மிடில் ஒரு லைன் போட்டுட்டு ட்ரையாங்கிள் வரத்துக்காக நான் அந்த லைன் ட்ரா பண்ணுறேன். இப்போது சைடில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த எக்ஸஸாக இருக்குது இல்லையா, இதை சிசர்லால் நான் கட் பண்ண போகிறேன். நான் 2 கலர் யூஸ் பண்ணதுனால 6 பீசஸ் ஒரு கலரும் 6 பீசஸ் இன்னொரு கலரும் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ரெடி பண்ணிட்டோம். கலர் காம்பினேஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இப்போ கம் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஆல்டர்னேட்டிவ் கலர்னால் மிடில் கம் பேஸ்ட் பண்ணி எட்ஜில் ஃபுல்லாக கம் இது பண்ணி ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸ் பேப்பரை வைக்க போகிறேன். ஒன்றுக்கு மேலே ஒன்று கலர் மாற்றிக்கிட்டே 12 பீசஸையும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த கம் போட்டு ஒட்டிட்டேன். இந்த 12 பீஸையும் இப்படி இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக பூ பண்ண போகிறோம். இப்போது ஒரு A4 ஷீட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. இதை 4 நான் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை நான் கட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு பீஸ் மட்டும்.
பண்ண பேப்பரை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் 2 கலர் காம்பினேஷன்ஸ் எடுத்திருக்கேன். இதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப் கிடச்சிருக்கும். இப்போது இந்த 2 எட்ஜஸையும் ஜாயின் பண்ண மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். திரும்பவும் இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ரைட் ட்ரையாங்கிள் ஷேப்பில் உங்களுக்கு இது கிடச்சிருக்கும். நான் கையை ப்ரெஸ் பண்ணியிருக்கிற இடத்துல வச்சு ஜஸ்ட் ஒரு பென்சிலால் ட்ரா பண்ணுறேன். அதை அப்படியே கட் பண்ண போகிறோம். அதை நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் ஃப்ளவர் டைப்பில் இருக்கும். நீங்கள் ஃபோல்ட் பண்ணதுனால உங்களுக்கு ஷேப்ஸ் இருக்கும். அதுலேருந்து ஒரு பீஸை மட்டும் கட் பண்ணி நான் எடுக்கிறேன். மிச்சம் இருக்கிறத நான் கம் போட்டு ஒட்டிட போகிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு பூ கிடைக்கும். அதே மாதிரி 3 பீசஸ் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். அதில் ஒரு பெட்டலில் கம் பேஸ்ட் பண்ணி இன்னொரு பெட்டலோட இதுவில் வந்து அதை ஜாயின் பண்ண போகிறேன். இந்த மாதிரி 3 ஃப்ளவர்ஸையும் நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்க. கலர் காம்பினேஷன்ஸில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஃப்ளவர்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே வந்து ட்ரை பண்ணுறதுக்காக வச்சுருந்த பேஸை வந்து இப்போ நான் ஒட்ட போகிறேன். இது ஃபைனல். இந்த இதில் கம் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை இந்த எட்ஜையும் அந்த எட்ஜையும் நான் ஜாயின் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஃபைனலாக ஸ்டார் கிடைக்கும். இதை ட்ரை பண்ண விட்டுடுங்க. டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு பேஸ் வேணும். அதுக்காக நடுவில் வந்து நான் கம் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஏதோ ஒரு அட்டையோ இல்லை A4 ஷீட்டோ எடுத்து நான் சென்டராக பார்த்து அதை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இதில் டெக்கரேட் பண்ண போகிறோம். கம் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு கலர் காம்பினேஷனாக வச்சு நான் வந்து ஃப்ளவர்ஸை பேஸ்ட் பண்ண போகிறேன். நான் வந்து பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக இப்படி தான் இருக்கும் வால் ஹேங்கிங். இதில் நீங்கள் ஃபோட்டோ வேணும்னாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். கிராஃப்ட்னு எழுதி டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு என்ன வேர்ட்ஸ் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஃபோட்டோ கூட நீங்கள் வந்து ஒட்டலாம். இதுதான் ஃபைனல் டெக்கரேஷன்ஸ்.